ஒரு பக்கம் வறட்சி, ஒரு பக்கம் அதிகமான வெப்பம். இது ஒரு பெரிய ஆபத்து. மூச்சு திணறல் வந்து அதுலயே உயிர் போயிடும். பாடி தி லெஜெண்ட் நியூ சரவணா ஸ்டோர்ஸின் அக்ஷய திருதியை ஆஃபர்ஸ். பவுனுக்கு ரூபாய் 1000 தள்ளுபடி. மே 3 முதல் மே 12 வரை. நோவா ஐவிஎஃப்பின் முன்னணி கருவுறுதல் நிபுணர்களுடன் இலவசமாக ஆலோசனை செய்யுங்கள். ஒரு பக்கம் வறட்சி, ஒரு பக்கம் அதிகமான வெப்பம், இன்னொரு பக்கம் வந்து ஈரப்பதம் இல்லாத காற்று, போதா குறைக்கு உள்ள கார்பன் உலகளாவிய உமிழ்வு, எல்லாம் ஒரு கூட்டு லேகியமா வந்து தாக்கக்கூடியது வந்து உள் மாவட்டங்களை. இந்த ஹீட்டும் இந்த ஹீட் ஸ்ட்ரெஸ்ஸும் அதிகமான வெப்பமும் ட்ரை விண்ட் ஹியூமிடிட்டி கம்மியா இருக்கும் பொழுது பிரீத்திங் ட்ரபிள் வரும். மூச்சு திணறல் வந்து அதுலயே உயிர் போயிடும். ரொம்ப ஆபத்தான ஒரு உஷ்ணம், டிஸ்கம்ஃபர்ட் லெவல். அது யாருக்கு தெரியல. ஏன் இந்த மாதிரி ரெட் அலர்ட், எல்லோ அலர்ட், மஞ்சள் அபாயகரம், சிவப்பு அபாயகர விளக்கு கொடுக்குறாங்கன்னு கேட்டிங்கன்னா டிஸ்கம்ஃபர்ட் லெவல்னு பேர். அதாவது மனிதர்கள் தாங்கக்கூடிய சக்தி இருக்காது. கத்திரி ஃபுல்லாக இனிமேல் உணவுப் பொருள்களை வந்து ஃப்ரிட்ஜில் எக்காரணத்தை வச்சு சாப்பிடக்கூடாது. அதில் வந்து உங்களுக்கு பாக்டீரியா இம்மீடியட்டாக வந்துடும், ஸ்டமக் இன்ஃபெக்ஷன் வந்துடும். 9ஆம் தேதிக்கு மேலே கத்திரியா இருந்தாலும் கண்டிப்பாக மழை வரும். ஏன்னா வர்ற 9ஆம் தேதியோட இந்த ஹீட் வேவ் குறையுது. ஆமாம், நல்ல விஷயம் வந்து ஹீட் வேவ் குறையுது. ஹீட் வேவ் குறையிறது இல்லாமல் ஈரப்பத காற்றும் வருது. மெகா நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். டெய்லியும் காலையில் எழுந்திரிச்சோன்னே அது இந்த சம்மர் சீசனில் எல்லாரும் சொல்கிற ஒரு வார்த்தை என்னவா இருக்குன்னா, வெயில்னா இந்த கொளுத்துது அப்படிங்கிறது தான். அது மட்டும் இல்லாமல் பல மாவட்டங்களில் 110 டிகிரி ஃபாரன்ஹீட்டுக்கும் மேலே போயிட்டு இருக்குங்கிறத பார்க்க முடியுது. இன்னும் அக்னி நட்சத்திரம் ஆரம்பிக்கல, அதுக்கு முன்னாடியே வெயில் சுட்டரிக்குது அப்படிங்கிறத பார்க்க முடியுது. இந்த மாதிரி கால்நிலை மாற்றத்தை குறித்து பேசுறதுக்காக தான் இன்னைக்கு நம்ம கூட முனைவர் ப்ரொஃபசர் ராமச்சந்திரன் அவர்கள் இணைஞ்சிருக்காரு. பேச நிறைய விஷயங்கள் இருக்குது, பேசலாம். சார் வணக்கம். சார், நிறைய விஷயங்கள் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் கால்நிலை மாற்றத்தை பற்றி. குறிப்பாக இந்த வருடத்தில் வந்து நம்மளுக்கு பேச வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, அக்னி நட்சத்திரம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி, அதாவது கத்திரி வெயில் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து 110 டிகிரி ஃபாரன்ஹீட்டை தாண்டி எல்லா மாவட்டத்துக்கும் போயிட்டு இருக்கு. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான அலர்ட் வேற கொடுத்துட்டு இருக்காங்க. இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படிங்கிறத முதல்ல பார்க்கலாம்னு நினைக்கிறேன். உங்களுக்கு அதிகமான வெப்பத்துக்கு காரணம் வந்து உங்களுக்கு வறட்சியான காற்று நமக்கு வந்து 2 பக்கத்துலேருந்து வருது. ஒன்று வந்து உங்களுக்கு வங்கக்கடல் பகுதியிலேருந்து வறட்சியான காற்று, வட தமிழ்நாட்டுக்கு மேலே உள்ள வறட்சியான வெப்பக்காற்று. இந்த 2 வெப்பக்காற்றும் வந்து வரும்போது உங்களுக்கு இரட்டிப்பான ஒரு உஷ்ணம் அல்லது ஒரு ஹீட் வரும். இந்த உஷ்ணத்துக்கு இதுக்கு மேலே ஒரு காரணம் வந்து உங்களுக்கு உலகளாவிய கார்பன் டை ஆக்சைடு எமிஷன். அப்படின்னா ஒப்பீட்டு அளவில் பார்க்கும்போது தமிழ்நாட்டுடைய மற்ற மாவட்டங்களில் நம்ம பார்த்தோம்னா சென்னையை விட அதிக வெப்பநிலை வந்து பதிவாகிறத பார்க்க முடியுது. ஆனால் நகர்ப்புறங்களில் வந்து எமிஷன் அதிகமாக, அதாவது ஹீட் அதிகம். ஒரு பக்கம் எமிஷன், ஒரு பக்கம் வறட்சியான காற்றினுடைய பாதை. இப்போ அந்த காற்றினுடைய பாதை வந்து உங்களுக்கு வங்கக்கடலிருந்து வர்ற காற்று உள்காட்டுக்கு போகுது. அதேலேருந்து வடக்க இருந்து வந்த கடப்பா கர்னூல் பகுதியிலேருந்து வட துருவங்கள்லேருந்து வருகிற அந்த வெப்பக்காற்றும் சேர்ந்து உங்களுக்கு கடல் ஓரமாக அது வராது. ஏன்னா கடல்லேருந்து வர ஈரப்பதமும் அலையும் காற்றும் வந்து அதை உள்ளே தள்ளும் அந்த வெப்பத்தை. இப்போ வெப்பம் வந்து பார்த்திங்கன்னா மேற்கு தொடர்ச்சி மலைக்கும் கிழக்கு கடற்கரைக்கும் இடையில உள்ள பகுதியை தான் வெப்பம் தாக்கும். அதுலேயும் பார்த்திங்கன்னா வட மாவட்டங்கள் ஆந்திரா, மைசூர், பெங்களூர் பகுதியிலேருந்து வர்ற காற்று அந்த பகுதியில் தருமபுரி, வெள்ளூர் அந்த பகுதியில் அதிகமாக தாக்கும். இப்போ காலடைவில் வந்து பார்த்திங்கன்னா நேற்றைய அளவில் வந்து உங்களுக்கு வானிலை அறிக்கையை உலகளாவிய வானிலை அறிக்கையை பார்க்கும்போது அது அப்படியே வந்து உங்களுக்கு திருநெல்வேலி வரலும் வருது. இந்த ரெட் அலர்ட் வந்து உலகளாவிய ரெட் அலர்ட் நீங்கள் பார்க்கும் பொழுது தென் மாவட்டங்களுக்கும் இப்போ பரவி இருக்குது. கொஞ்சமாக தென் மாவட்டங்களுக்கு பரவி இருக்குது. இங்கே உள்ள வடக்கே உள்ள கொசத்தலையாறு, பாலாறு, பெண்ணையாறு வரலும் தான் இந்த உஷ்ணம் இருந்தது. இப்போ அந்த உஷ்ணம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா காவிரியும் தாண்டி வைகையும் தாண்டி தாமிரபரணியும் அந்த ஹீட் வந்துடுச்சு. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா வறட்சி. ஒரு பக்கம் வறட்சி, ஒரு பக்கம் அதிகமான வெப்பம், இன்னொரு பக்கம் வந்து வடக்க இருந்தும் கிழக்க இருந்து வருகிற ஈரப்பதம் இல்லாத காற்று, எல்லாம் சேர்ந்து உங்களுக்கு போதா குறைக்கு உள்ள கார்பன் உலகளாவிய உமிழ்வு, எல்லாம் ஒரு கூட்டு லேகியமாக வந்து தாக்கக்கூடியது வந்து உள் மாவட்டங்களை. மேற்கு தொடர்ச்சி மலைக்கும் கிழக்கு கடற்கரைக்கும் இடையில உள்ள மாவட்டங்கள் எல்லாத்தையுமே தாக்குது. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, இப்போ நீங்கள் வறட்சின்னு சொல்லும்போது கோயம்புத்தூர் எடுத்துக்கலாம், இல்லை வந்து திருநெல்வேலியில் எடுத்துக்கலாம். இப்போ வந்து அங்கே வந்து தண்ணி பஞ்சம் ஏற்பட்டிருக்குங்கிறத பார்க்க முடியுது. இன்னும் சொல்ல போனால் அங்கே வெள்ளம் வந்தது, அந்த சைடெல்லாம் வந்து வெள்ளம் வந்தது. திருநெல்வேலி பகுதியிலலாம் இவ்வளோ மழை பெய்யுது. அப்படிங்கிறப்போ தண்ணிங்கிறது வந்து நீர் மேலாண்மை தான் காரணமா, இல்லை இதுக்கு வந்து என்ன காரணம் நம்ம எடுத்துக்கலாம்? சென்ற ஆண்டு வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டத்தில் தூத்துக்குடி மாவட்டம் பார்த்தீங்க. தூத்துக்குடி மாவட்டத்தில் புயல் வந்தது, கீழடுக்கு மண்டல புயல். அதை விட தாண்டி மேற்கு கடலில் காக்காட்சின்னு ஒரு மலைப்பகுதி, அங்கே வந்து 90 சென்டிமீட்டர் மழை, அதாவது 900 mm ஓராண்டு மழை. அது ஓராண்டு மழை வந்து ஒரு நாளில் கரெக்டாக 28 மணி நேரத்தில் ஒரு நாள், அப்புறம் ஒரு 4 மணி நேரம் கூட அவ்வளோவிலே அடித்து காலி பண்ணிவிட்டு அவ்வளோ மழையும் வந்துச்சு. அந்த இடம் இன்றைக்கி வறட்சி.
இன்றைக்கி வனவிலங்குகளுக்கு கூட நீர் இல்லை அந்த இடத்துல. அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு வந்து தாமிரபரணி நீர்பிடிப்பு பகுதியெலாம் ரொம்ப பாதிச்சிருக்கு. வரலாறு காணாத அளவுக்கு இந்த வருடம் தாமிரபரணி நீர்பிடிப்புங்கிறது அதை என்றைக்கும் தண்ணி வற்றாத ஒரு நதி. அதே இந்த வருஷம் தாமிரபரணி நீர்பிடிப்பு பகுதியே வறட்சியில் ரொம்ப கஷ்டப்படுது. இங்கே வட மாவட்டங்களில் எல்லா ஆறுகளும் வறட்சி. நமக்கு 17 நீர்பிடிப்பு பகுதி இருக்குது. உங்களுக்கு தமிழ்நாடை பொறுத்தவரை 17 நீர்பிடிப்பு பகுதியில் கடைசி நாகர்கோயிலில் உள்ள கோதையார் நீர்பிடிப்பு பகுதியை தவிர 18 நீர்பிடிப்பு பகுதியிலும் இப்போ பஞ்சத்தில் அலையுது. இது ஒரு பெரிய ஆபத்து. அதனால் நீர் மேலாண்மை உள்ள நிபுணர்கள் நிலத்தடியை உறிஞ்சிறது இதெல்லாம் எவ்வளோ நாளைக்கு நீங்கள் நிலத்தடி உறிஞ்சிக்கிட்டே இருப்பீங்க? அதிகமான மழை பெஞ்சு ஒரே நாளில் பெஞ்சு கடலுக்கு போயிடுது. நிலத்தடிக்கு நீர் வாங்கலை. உங்களுக்கு ஜூன் ஜூலை அதாவது ஆடி மாதங்கிறதுல கொஞ்சம் மழை பெய்யும். அப்போ வந்து நமக்கு ஒரு விதை விதைக்கிறதெல்லாம் செய்வாங்க. அப்புறம் ஐப்பசி கார்த்திகைங்கிற நெல் பயிர் சம்பா பயிரிடுதல், சம்பா பீரியடு. இந்த மாதிரி நேரங்களில் உங்களுக்கு மெதுவாக ஒவ்வொரு நாளைக்கும் 10 mm 15 mm 10 mm ரெயின்ஃபால் பெய்யும். அது 65 நாளைக்கு பெய்யும். அது மொத்தம் 1200 mm ரெயின்ஃபால் வரும். அந்த 1200 mm ரெயின்ஃபாலில் 300 mm ரெயின்ஃபால் மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் பெஞ்சிட்டு மீதி 900 mm ரெயின்ஃபால் வந்து ஒரே நாள் அடிச்சிட்டா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? இதுதான் இன்றைக்கி நடக்கிறது. இப்போ ரெகுலரான டேர்ம் வந்து செய்திகளில் பார்க்க முடியுது. ஆரஞ்சு அலர்ட்டு, எல்லோ அலர்ட், அதாவது மஞ்சள் அலர்ட் அப்படிங்கிறது. பொதுவாக வந்து மழைக்காலங்களில் இது போன்ற அலர்ட் வந்து கொடுத்து நம்மளுக்கு பழக்கப்பட்டிருக்கு. ஆனால் இப்போ சமீப காலமாக வெயில் காலங்களில் இது போன்ற அலர்ட் கொடுக்குறாங்க. அதுவும் வெப்ப அலைக்கு தனியாக ஒரு அலர்ட் கொடுக்குறாங்க. மழை காலங்களில் 60 கிலோமீட்டருக்கு காற்று மேலே வீசுது, மேலடுக்கு தாழ்வு மண்டலம் உருவாயிடுச்சு அப்படின்னா அலர்ட் கொடுத்துருவாங்க. அது வந்து 60 கிலோமீட்டருக்கு மேலே போகுதுனாவே அது வேற எங்கேயோ மோசமாக நம்மளை அடிக்க போகுதுன்னு அர்த்தம். அதுக்கு வந்து உங்களுக்கு அலர்ட் கொடுப்பாங்க. வெயில் காலத்தில் வந்து உங்களுக்கு இப்போ வந்து சராசரி உஷ்ணத்தை விட 4 டிகிரி 6 டிகிரி 8 டிகிரி அப்படி ஏறும் பொழுது முதல்ல ஒரு 4 டிகிரிக்கு எல்லோ மஞ்சள், அதுக்கு மேலே 6 டிகிரிலாம் போனால் சிகப்புனா உங்களுக்கு ரொம்ப ஆபத்தான ஒரு உஷ்ணம். என்னென்னு கேட்டால் அது டிஸ்கம்ஃபர்ட் லெவல். அது யாருக்கு தெரியல. ஏன் இந்த மாதிரி ரெட் அலர்ட்டு எல்லோ அலர்ட் இருந்து மஞ்சள் அபாயகரம் சிகப்பு அபாயகர விளக்கு கொடுக்குறாங்கன்னு கேட்டிங்கன்னா டிஸ்கம்ஃபோர்ட் லெவல்னு பேர். அதாவது மனிதர்கள் தாங்கக்கூடிய சக்தி இருக்காது. இப்போ உங்களுக்கு சின்ன வயது நீங்கள் சிறு வயது பிள்ளைகள் வந்து போகலாம், நிறையா தண்ணீர் குடிச்சிக்கிட்டு உங்களுக்கு பாடியை வந்து மேனேஜ் பண்ணுற அளவுக்கு நமக்கு ஒரு இது இருக்கும். எல்டர்லி பீப்புளுக்கு வந்துங்க லங்ஸ் வீக்காக இருக்கும். இந்த ஹீட் ஸ்ட்ரெஸ்ஸும் அதிகமான வெப்பமும் ட்ரை விண்டு ஹியூமிடிட்டி கம்மியாக இருக்கும் பொழுது ப்ரீத்திங் ட்ரபிள் வரும். அப்போ வந்து இறைப்புன்னு பேர். அப்போ வந்து இறைப்பு வந்து சில பேருக்கு வந்து இறப்பில் வந்து மூச்சு திணறல் வந்து அதுலேயே உயிர் போயிடும். இந்த ஹீட்டுக்குன்னே ஒரு வைரஸ் இருக்குங்க. இப்போ இந்த ஸ்மால் பாக்ஸு தட்டம்மையெல்லாம் சொல்கிறாங்க பாருங்கள். இதெல்லாம் வந்து இந்த பங்குனி சித்திரையில் தான் வைரஸ் அதிகமாக வரும். அதுக்கு இயற்கையிலேயே உள்ள படைப்பு அதிக உஷ்ணத்தில் வளரும். ஈரப்பதம் இருக்கணும். ஈரப்பதமும் அது இருந்ததுன்னா பயங்கரமாக அது வளர்ச்சிக்கு வரும். அப்போ வந்து அம்மை நோய், வைரஸ் காய்ச்சல்கள் இது மாதிரி இருக்கும். கெட்ட பாக்டீரியா உணவுகளில் பூந்துடும். அதனால் இந்த ரெஃப்ரிஜிரேட்லாம் உணவு வச்சு சாப்பிட்றத தவிர்த்தே ஆகணும். ஒரு கத்திரி ஃபுல்லாக இனிமேல் உணவுப் பொருள்களை வந்து ஃப்ரிட்ஜில் எக்காரணத்தை வச்சு சாப்பிடக்கூடாது. அதில் வந்து உங்களுக்கு பாக்டீரியா இம்மீடியட்டாக வந்துடும். ஸ்டமக் இன்ஃபெக்ஷன் வந்துடும், டயரியா, டிசென்ட்ரி இப்படிலாம் வரும். இப்போ கத்திரி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இவ்வளோ வெயில் ஒரு நல்ல விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா வர 9ஆம் தேதியோட இந்த ஹீட் வேவ் குறையுது. ஆமாம், நல்ல விஷயம் வந்து ஹீட் வேவ் குறையுது. ஹீட் வேவ் குறையிறது இல்லாமல் ஈரப்பத காற்றும் வருது. 9ஆம் தேதிக்கு மேலே கத்திரியாக இருந்தாலும் கண்டிப்பாக மழை வரும். அது ஒரு சந்தோஷமான விஷயம். மழை கண்டிப்பாக வருது. அதனால் வந்து 9ஆம் தேதியிலிருந்து ஹீட் வேவ் அப்படியே விலகுது. இப்போ உள்ள ஃபோர்காஸ்ட், இன்றைக்கி உள்ள தெளிவுரை பிரகாரம், உலகளாவிய வானிலை தெளிவுரை பிரகாரம் 9ஆம் தேதிக்கு பிற்பாடு ஹீட்டு கச்சிதமாக அகலுது. அப்போ கத்திரி முடிகிற வரைக்கும் அந்த மாதிரி கத்திரிங்கிறதுங்க நேரடி உஷ்ணம், சூரிய ஒளியுடன் நேரடி உஷ்ணம் இருக்குது. ஆனால் ஹீட் வேவ் இருக்குது பாருங்கள். காற்று தள்ளிட்டு வரும். அந்த காற்று இப்போ குறைஞ்சிருது, உஷ்ணம் மட்டும் இருக்கும். அப்போ அந்த உஷ்ணம் மட்டும் அப்படியே ஒரே இடத்துல இருக்கும்போதுங்க கடல் மேகக்கூட்டங்கள் கூடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த வாய்ப்பு வந்துருச்சு. இப்போ அந்த இது வந்தோன்னா மேகக்கூட்டங்கள் வந்த உடனே அந்த இடத்துல வந்து மழை பெய்யும். இந்த ஹீட் வேவுங்கிற அந்த வெப்பக்காற்று நம்மளை விட்டு போயிடுச்சுனாவே மழைக்கு வாய்ப்பு இருக்குது. அது எவ்வளோ நாளைக்கு தொடர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது? ஏன்னா கத்திரி வந்து 28 உங்களுக்கு மே கடைசி வரை இருக்கும். 28க்கு பிற்பாடு 29க்கு கடைசி, இந்த மாத கடைசி மே மாத கடைசிக்கு பிற்பாடு உங்களுக்கு தென்மேற்கு பருவக்காற்று வந்துடும். அரபிக்கடல் வந்து ஈரக்காற்று வரும். அது வந்து கிளவுட்ஸோட வந்து அதிகமான மழையை கொடுக்கும். அது எங்கே கொடுக்குதுன்னு கேட்டிங்கன்னா மேற்கு தொடர்ச்சி மலை நம்மளை தடுத்துக்குது. அதனால கேரளாக்குள்ளேயே அவ்வளவும் கொட்டிடும். இந்தாண்ட மேற்கு தொடர்ச்சி மலைக்கு இந்தாண்ட கொஞ்சம் அந்த 3 கணவாய்கள் இருக்குது. நாகர்கோவில்கிட்ட ஒரு கணவாய், செங்கோட்டை கிட்ட ஒரு கணவாய் இருக்குது, தேனிக்கிட்ட ஒரு கணவாய் இருக்குது, இங்கே பாலக்காட்டு கணவாய். இந்த 4 கணவாய் மூலமாக நமக்கு கொஞ்சம் மேகங்கள் வந்து குறைந்தபட்ச மழை பெய்யும். அதுதான் நம்ம ஜூன் ஜூலை சவுத் வெஸ்ட் மான்ங்கிறது. இந்தியா ஃபுல்லாக அதிகமான சவுத் வெஸ்ட் ரெயின்ஃபால் இருக்கும். தமிழ்நாட்டுக்கு மட்டும் கம்மியாக தான் இருக்கும்.
நமக்கு நார்த் ஈஸ்ட் மான் தான், அதாவது வடகிழக்கு பருவக்காற்று தான். அதே போன்று வந்து மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகள், அதுவும் குறிப்பாக அந்த தேனி பகுதியில் இருக்கிற காடுகள் எல்லாம் தீப்பிடித்து எரியறதை பார்க்க முடியுது. நிறைய அடிக்கடி நடக்குது அந்த நிகழ்வு, அதுவும் இந்த கோடை காலத்துல. அதுக்கு காரணம் என்னங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, நமக்கு பாதி காடுகள் வந்து மேல் பகுதி மட்டும் வந்து பசுமை காடுகள், அது ஒன்றும் பெருசாக இருக்காது. கீழே உள்ள நமக்கு ஸ்லோப் ஃபாரஸ்ட் தான். இந்த ஸ்லோப் ஃபாரஸ்ட்டில் வந்து உங்களுக்கு கீழ்ப்பகுதி எல்லாமே இலையுதிர் காடுகள். அதாவது சம்மர் வந்துச்சுன்னா இலையை உதித்திரும், மிளார் மாதிரி அப்படியே வெறும் வெத்து தான் நிற்கும். அப்புறம் ஜூன் ஜூலையில் மழை பெஞ்சோன்னா அப்படியே ஃப்ளஷ் லீஃப் வந்து அப்படியே க்ரீனாக மாறி மரம் எங்கேயும் பசுமையாயிரும். அந்த இயற்கையிலேயே வந்துங்க அந்த கோடை காலம் வரும்பொழுது எல்லா இலைகளையும் உதித்திரும், கொஞ்சம் இலையை வச்சுக்கிட்டு எல்லா இதுலேயும் வந்து அதனுடைய ஒளிச்சேர்க்கையினுடைய தன்மையெல்லாம் குறைச்சிக்கிட்டு, அதுக்கு பேர் டார்மன் பேரின் பேர், வறட்சியிலேருந்து நம்மளை காப்பாற்றிக்குவோம் அப்படின்னு அவங்க இயற்கையாக அவங்கள காப்பாற்றிக்கிறாங்க. இலையை உதித்திட்டா உங்களுக்கு ஃபோட்டோசிந்தசிஸ் நடக்காது, எவாப்போட்ரான்ஸ் அதாவது நீரும் ஆவியாகாது, உடல் அந்த தாவரத்தினுடைய உடலில் நீர் ஆவி ஆகாது. நீரை கட்டுமானம் படுத்திக்கிட்டு அதனுடைய எல்லா பரிமாணங்களையும் அதுக்குள்ளேயே தயார் பண்ணி வச்சுக்கிட்டு இலையெல்லாம் விட்டுடும். அப்போ அந்த இலையெல்லாம் விட்டவுடனே கீழே சருகாக மாறிடும். சருகுகள் அதிகமாக இருக்கும்போது ஒரு சில இடங்களில் வந்து பூமியினுடைய வெப்பத்தினுடைய சூடு தாங்க முடியாமல் அந்த இடத்துல தீப்பிடிச்சிக்கும். சருகுகள் தீப்பிடிச்சுன்னா கடை அந்த பகுதி எல்லாமே சருகாக இருக்கும். ஆக அந்த ஸ்லோப் ஃபுல்லாக நெருப்பு பிடிக்கும். அந்த நெருப்பு பிடிக்கும் பொழுது உங்களுக்கு வந்து கீழே வந்து தரைப்பகுதியில் பிடிக்கிற மாதிரி அப்படியே தாவரங்கள் மேலேயும் பிடிச்சி எரிஞ்சதுன்னா கிட்ட போய் அணைக்க முடியாது. அணைக்கவே முடியாது. அதனால அந்த நேரத்தில் நம்ம வந்து என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, தூரம் அங்கே நெருப்பு வருது அப்படின்னா இங்கேயே வந்து அதை தடுக்கிறதுக்கு ஒரு பெல்ட்டாக அப்படி கிளியர் பண்ணிடுவாங்க. கிளியர் பண்ணி அது வராமல் தடுக்கிறதுக்கு அந்த அளவுக்கு தான் வனத்துறையில் செய்ய முடியும். இது அடிக்கடி நடக்கிறதுனால அந்த பகுதிகளில் என்ன பிரச்சனை ஏற்படும்? இப்போ வந்து உங்களுக்கு புலி காப்பகங்கள் முதுமலை போன்ற சத்தியமங்கலம் பகுதினா அவ்வளவு காஞ்சி இருக்கு இன்னைக்கு. அதுலேயும் 24 நேரம் கண்காணிப்பில் தான் இருக்காங்க எல்லாரும். பாடி தி லெஜெண்ட் நியூ சரவணா ஸ்டோர்ஸின் அக்ஷய திருதியை ஆஃபர்ஸ். பவுனுக்கு ரூபாய் 1000 தள்ளுபடி. மே 3 முதல் மே 12 வரை. நோவா IVF-இன் முன்னணி கருவுறுதல் நிபுணர்களுடன் இலவசமாக ஆலோசனை செய்யுங்கள்.